இந்த கொலேசையர், பிலமோன், எபேசியர், பிலிப்பியர் இந்த நான்குமே சிறையிருப்பு நிருபங்கள் என்று அழைக்கப்படும். இது ரோம் நகரிலே வீட்டுக்காவல் சிறையிலே பவுல் இருந்தபோது கிபி 60 62 இதற்கு இடைப்பட்ட காலம் 2 வருடங்கள் அங்கே இருந்தார் வீட்டுக்காவலிலே. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அத்தியாயத்திலே 16வது வசனத்திலும் 30 31 வசனத்திலும் நம்ம இதை வாசிக்கலாம். இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதனால இது சிறையிருப்பு நிருபங்கள் என்று அழைக்கப்படும். தவிர எபேசியர், கொலேசியர், பிலமோன் இந்த 3 நிருபங்களும் முதலாவது 60 61க்குள்ளாக எழுதி அனுப்பப்பட்டது. பிலிப்பி சபையின் நிருபம் கடைசியாக கிபி 62 அவர் விடுதலை ஆவதற்கு சற்று முன்னதாக எழுதி அனுப்பப்பட்டது. இதிலே எபேசியர், கொலேசியர், பிலமோன் இந்த 3 கடிதங்களும் ஒரே நேரத்திலே எழுதப்பட்டு தீகிக்கு என்று சொல்லப்படுகிற ஒரே நபர் வசமாக கொடுத்து எபேசுக்கும் கொலேசியிலும் கொடுக்கும்படியாக, கொலேசு பட்டணத்தில் அந்த பிலமோன் என்பவரிடத்தில் கொடுக்கும்படியாகவும் இந்த 3 கடிதங்களும் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டு ஒரே நபர் வசமாக கொடுத்து ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டது. கொலேசியர் 4வது அத்தியாயம் 7வது வசனத்தில் பார்த்தால், என்னுடைய செய்திகளை தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான் என்று பவுல் இந்த கடிதத்தை அவர் கொண்டு வருவார் என்கிறதில் எழுதுகிறார். எபேசியர்கள் பார்த்தாலும் 6வது அத்தியாயம் 21 இங்கே நடந்த காரியங்களை தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பார் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இதை கொண்டு சென்ற நபர் தீகுக்கு என்பவர். இந்த கடிதங்கள் எழுதப்பட்டதனுடைய பின்னணியை நாம் பார்க்கலாம். 3 கடிதங்கள், பட் 3மே 3 விதமான கடிதங்கள். ஒன்று பர்சனல் இண்டிவிஜுவல் லெட்டர், ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுக்கு எழுதப்பட்ட இண்டிவிஜுவல் கடிதம், அது பிலமோனுக்கு எழுதின கடிதம். அடுத்தது குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்காக, கொலேசுவில் உள்ள சில பிரச்சனைகளுக்காக எழுதப்பட்ட கொலேசு சபையும் அதற்கு அருகில் உள்ள லவோதிக்கேயா, ஹியெராபோலிஸ் 3மே கிட்டத்தட்ட ஒரே ஆவிக்குரிய நோட்டத்தில் இருந்தது. அவைகளுக்காக எழுதப்பட்ட கடிதம். 3வதாக இருந்தது எபேசியர் நிருபம், பொதுவான நிருபம். இது எபேசிய சபைக்கு மாத்திரமல்ல அனைத்து சபைகளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொதுவான நிருபம். 3 வித்தியாசமான கடிதங்கள், ஆனால் ஒரே நேரத்திலே அனுப்பப்பட்டது. இப்போ இந்த கடிதங்களை எழுதுவதற்கு பின்னாடி உள்ள பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரோம் சிறையிலே பவுல் கைதியாக வீட்டு காவலில் இருந்தபோது ஒனேசிமு என்கிற ஒருவரை அவர் சந்திக்க நேரிடுகிறது. இவர் தன் எஜமானிடத்திலிருந்து தப்பி ஓடி வந்த அடிமை. இவர் பவுலினிடத்திலே அவர் சுவிசேஷத்தை கூறுவதை கேட்டு ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பு தன்னுடைய பழைய வாழ்க்கையிலே உள்ள குற்றத்தை மறைக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது பவுல் அவரை அவருடைய எஜமானிடத்திலே திரும்பி சென்று தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு திரும்பி செல்லுமாறு அவருக்கு ஆலோசனை கூறுகிறார். இது ஒனேசிமுக்கு மிக கடினமான காரியம். காரணம், ரோம சட்டப்படி தப்பி ஓடும் அடிமை பிடிபட்டால் அவனுக்கு ஒரே தண்டனை தான் மரண தண்டனை, சிலுவையிலே மரணம், அவ்வளவுதான், வேற சான்சஸே கிடையாது. ஆனா அவனுடைய பழைய எஜமான் அவனை இறக்கப்பட்டு அவன் சாக வேண்டாம், திரும்பி என்னிடத்தில் நான் அடிமையாக வைத்துக் கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிற பட்சத்திலே அவன் நெற்றியிலே ஒரு முத்திரையிடுவார்கள். ஆங்கில எழுத்தான எஃப் என்பதை போன்ற வடிவத்திலே உள்ள இரும்பினால் செய்யப்பட்ட ஒரு கம்பியை காய்ச்சி அதை அவன் நெற்றியிலே அதை கூடுவார்கள். அவன் நெற்றியிலே இருக்கும் வரைக்கும், அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், சுகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பி ஓடி பிடிபட்டவன் என்று அர்த்தம். ஸோ இந்த அடையாளம் அவன் நெத்தியில இருக்கிற வரைக்கும் அவனை பார்க்குற அனைவருக்குமே தெரியும், இவன் தப்பிச்சு ஓடிட்டு திரும்பி பிடிபட்டவன் தெரியும். ஒரு எக்ஸ் கிரிமினல் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே எல்லாரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டுமே சிக்கலான ஒரு காரியம். ஆனால் தன் பழைய வாழ்க்கை தவறை அப்படியே மறைத்து கொண்டு இல்லாமல் அதை சரி செய்ய முடியாத பவுல் அவருக்கு ஆலோசனை சொல்லி அவர் அனுப்புகிற போது அவருடைய எஜமான் யார் என்று கேட்கிற போது அவர் கொலேசி பட்டணத்தில் உள்ள பிலமோன் என்று ஒனேசிமு சொல்ல பவுல் அறிகிறார். பவுலுக்கும் அந்த பிலமோனை தெரியும். பவுல் கொலேசி பட்டணத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவர், குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு தேவனை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் வீட்டிலே தான் கொலேசு சபை கூடி வந்தது. தவிர பவுலுக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. பவுல் எபேசுவிலே இருந்து ஊழியம் செய்த காலத்தில் அவர் வந்திருக்கலாம், அவரை பார்த்திருக்கலாம், அவரை தெரியும், அவர் என்ன செய்கிறார் என்பதும் தெரியும். இது ஒரு பக்கம் இருக்க, இதே நேரத்தில் கொலேசி பட்டணத்திலிருந்து எப்பாப்பிரா என்கிறவர் பவுலை சந்திக்க ரோமுக்கு வருகிறார்.
இந்த பவுல் இந்த எப்பாப்பிரா என்பவர் பவுல் எபேசுவில் தங்கி ஊழியம் செய்த காலத்திலே, அந்த 3 வருடங்கள் எபேசுவில் தங்கி ஊழியம் செய்த காலத்திலே பவுலின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர். இவர் தன்னுடைய சொந்த ஊரான கொலோசை சென்று அங்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அதன் விளைவாக கொலோசை சபை உருவாகிறது. கொலோசை சபை பவுல் சென்று உருவாக்கின சபை அல்ல, எபேசுவின் மூலமாக, அந்த ஊழியத்தின் மூலமாக உருவான சபைகளிலே அதுவும் ஒன்று, கொலோசை பட்டணம். அவர் அந்த எப்பாப்பிரா பவுலை சந்திக்க ரோமுக்கு வருகிறார். ரோமிலே வீட்டு காவலிலே பவுல் இருக்கிறார் என்பதை அறிந்து அவரை சந்திக்க வருகிறார். வருகிற போது அவரிடத்திலே சபையில நடைபெறக்கூடிய சில காரியங்கள், பிரச்சனைகளுக்கு நான் என்ன செய்யலாம் என்று ஒரு ஆலோசனையை அவரிடத்தில் கேட்கிறார். எனவே அந்த சபையின் பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவையும் ஒரு ஆலோசனையையும் ஒரு கடிதமாக எழுதி திகிக்கு வசம் கொலோசை சபைக்கு பவுல் அனுப்புகிறார். அதே சமயம் எபேசு சபைக்கும் அதன் சுற்றியுள்ள சபைகளிலும் வாசிக்க ஒரு பொதுவான கடிதத்தையும், அந்த கடிதம் தான் நாம் ஏற்கனவே தியானித்த எபேசியர் நிருபம். அத்தோடு ஒனேசிமுடைய முன்னாள் எஜமானான பிலோமோனுக்கு ஒனேசிமுவை திரும்ப ஏற்றுக்கொள்ளும்படியாக ஒரு தனிப்பட்ட பர்சனல் லெட்டரை எழுதி ஒனேசிமுவையும் அவனோடு உடன் சேர்த்து அனுப்புகிறார். ஒனேசிமுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்படியாக. என்றால் வழியில் இவர் எங்கு பிடிபட்டாராலும் இவருக்கு மரண தண்டனை தான். அதனால ஒனேசிமுவை அழைத்து கொண்டு போக முடியாது தீர்க்கவே அனுப்புகிறார். இதுதான் இந்த 3 கடிதங்களுக்கு பின்னணியில் நடந்த காரியங்கள். இதுல ஒரு சிறு குறிப்பு, பிலிப்பி சபைக்கான கடிதத்தில் நாம் வாசித்த எப்பாப்பிரோதித்து பிலிப்பி பட்டணத்தை சேர்ந்தவர். இந்த கொலோசை பட்டண நிருபத்தில் நாம் வாசிக்கும் எப்பாப்பிரா, இவர் கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவர். இவர் சுவிசேஷ ஊழியர். இவர் 2 பேருமே வேறு வேறு நபர்கள். பேர் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிறனால அதை நம்ம யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எப்பாப்பிரா தித்து பிலிப்பி சபையை சேர்ந்தவர், எப்பாப்பிரா கொலோசை சபையை சேர்ந்தவர். இப்ப இந்த கொலோசை சபையினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு மேப் கூட அனுப்பிச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த எபேசு சபைக்கு பக்கத்துல வரும் கொலோசைக்கு பக்கத்திலேயே உள்ள ஒரு சபை தான் லவோதோக்கியா. இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கு எழுதின கடிதத்தில் அந்த லவோதோக்கியா வரும். அந்த லவோதோக்கியா, கொலோசு, ஹிரப்போலி 3மே 3 முக்கியமான பட்டணங்கள் அருகிலே 10-16 மைல் கேப்புக்குள்ள இருந்த ஒரு 3 பட்டணங்கள். இந்த 3லுமே இந்த எப்பாப்பிராவின் ஊழியத்தின் மூலமாக கொலோசையில் சபை உருவாகி அது அப்படியே வளர்ந்துதான் ஹிரப்போலி, லவோதோக்கியா 2 சேர்ந்தது. கிட்டத்தட்ட இவைகள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் கிட்டத்தட்ட ஒன்று போலவே இருக்கும். இந்த பட்டணம் கருப்பு கம்பளிக்கு பேர் போனது. இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்துல நல்ல ஒரு பெரிய நல்ல நிலைமையில இருந்த கொலோசை பட்டணம் தன்னுடைய மேன்மையை இழந்து கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்கை இழந்து அதனுடைய இது குறைந்து வந்த ஒரு காலகட்டம் இது. இந்த பட்டணத்தில் உள்ள பூர்வ குடிகள், ஆதியில இங்க குடியிருந்தவர்கள் பிரிஜியன்ஸ் என்ற படைக்குடியர், ஒரு ஆதிவாசிகள் ஒரு கூட்டம் இங்க இருந்தாங்க இந்த கடிதம் எழுதப்பட்ட காலத்துல. தவிர கிரேக்கர்கள் இதை தங்கள் ஆளுகை கீழ் கொண்டு வந்த போது, அலெக்சாண்டர் இதை தன் ஆளுகை கீழ் கொண்டு வந்த போது குடியேறின கிரேக்கர்கள் அநேகர் இங்கே இருந்தாங்க. பட் கிரேக்கர்கள் காலத்துக்கு பின்பாடு ரோமர்கள் இதை தங்கள் ஆளுகை கொண்டு வந்த போது அங்க குடியேறின ரோமர்கள் அதிக பேர் இங்க குடியேறி இருந்தாங்க, அவங்களும் இங்க இருந்தாங்க. ஏன்னா எபேசுவிலிருந்து ஆசியா செல்லக்கூடிய ஒரு ஹைவே எபேசுவிலிருந்து கொலோசை வழியாக செல்லும். அதனால அந்த இடம் வியாபாரத்துக்கு கொஞ்சம் நல்ல முக்கியமான ஒரு இடமா இருந்தனால அது இருந்தது. வியாபாரம் செய்வதற்கு வசதியாக இருப்பதனால யூதர்களிலும் ஒரு கணிசமான அளவுக்கு அங்க குடியேறி இருந்தாங்க. இப்படி இந்த பட்டணம் ஒரு மிக்சடு பாப்புலேஷன், எல்லா வகை மக்களும் கலந்து இருந்ததாக காணப்பட்டதுனால இங்கேயும் பல வகையான மிக்சடு ரிலீஜியன்ஸ் உண்டு, மதங்கள் உண்டு. அவங்களுடைய வணக்க வழிபாடுல அநேக வித்தியாசமான மத வழிபாடுகள் உண்டு. தவிர கிரேக்க அந்த ரோம தத்துவங்கள், பிலாசபி, அவங்களுடைய தத்துவங்கள் இங்கே கொஞ்சம் ஒரு மக்களுக்குள்ளே கொஞ்சம் பாதிப்புக்குள்ள இருந்தது. தவிர இங்க இருந்த பழைய குடிமக்களினுடைய பழக்க வழக்கமான ஆவிகளின் வழிபாடு,
ஆவிகளை வழிபடுவது, இயற்கையை வழிபடுவது, ஆவிகள் வணக்கமும் இங்கே கொஞ்சம் நிறைய இருந்தது. இது தவிர பாரசீகத்தில் பெர்ஷியாவிலிருந்து வந்த ஜனங்களினுடைய அஸ்ட்ராலஜி இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. சந்திரன் சூரியனை வச்சு 4 கிழமையை பார்த்து அவனுடைய ஜோசியம் ஜாதகம் சொல்றக்கூடிய அந்த ஹாரோஸ்கோப் எங்கக்கூடியது அந்த காலத்தில் அங்கே கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தது. அதனால ஜோசியம் சொல்லுகிறது, ஆருடம் சொல்லுகிறது, குறி சொல்லுது, இந்த பழக்கங்கள் இதில் இந்த பட்டணத்தில் நிறைய காணப்பட்டது. அப்பொழுது புதியதாக ஒரு மார்க்கமும் அங்கே உருவாகி வந்தது. இது பிற்காலத்தில் கிறிஸ்தவ சபைக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்தது. இது ஆரம்பித்த போது இதுக்கு பேர் மிஸ்ட்ரி ரிலிஜியன்ஸ், அதாவது ரகசியமான ஞானத்தை கொண்ட ஒரு வழிபாடு அப்படிங்கிறதாக இது வந்தது. ஒரு விசேஷமான ரகசியமான ஞானத்தினாலே மேன்மையையும் வல்லமையும் பெறுகிற கூட்டங்கள் அப்படின்னு இது இருந்தது. இதுதான் பின்னாடி ஞான கொள்கைக்காரர்கள் ஞானிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக உருவாகி பிற்காலத்தில் கிறிஸ்தவ சபைக்கு ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்தது. இதனுடைய ஆரம்ப கட்டம் அங்க இருந்தது. அப்ப இந்த பட்டணத்துல சபை உருவான போது இந்த பலதரப்பட்ட மதத்திலே பழக்க வழக்கத்தில் இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக மாறின போது தங்களுடைய பழையதிலிருந்து கொஞ்சம் 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 உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சபை இதனால ஒரு குழப்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனா பழசையும் அவங்க பழக்க வழக்கத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதனால சபைக்குள்ள ஒரு குழப்பமாக இருந்தது. இந்த சபை உருவாக காரணமாக இருந்த எப்பாப்ரா ஒரு சுவிசேஷகர். இவர் ஒரு அப்போஸ்தலர் போல ஒரு தெளிவான சத்தியத்தை, ஒரு வேத போதனையை சாலிடாக கொடுத்து சபையை சீர்படுத்த அவரால் முடியவில்லை. எனவே சபையில நடந்த பிரச்சனை என்னவென்றால், கிறிஸ்துவனுடைய மேன்மை, உன்னதம், அவருடைய தனித்தன்மை, சபைக்கு மேலாக அவருக்கு இருந்த ஆளுகை, அதிகாரம், இவைகளெல்லாம் மறக்கப்பட்டு கிறிஸ்துவின் மூலம் ரட்சிக்கப்பட்டோம், ஆனால் அந்த ரட்சிப்பை பூரணப்படுத்துவதற்கு இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவங்க பழைய காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள கொடுத்துட்டாங்க. இதுல யூத மதத்தில் உள்ள பண்டிகைகள் மெதுவாக உள்ள வந்தது. பிற மதத்தில் இருந்த விசேஷ நாட்கள், அமாவாசை நாளுக்கு, பௌர்ணமிக்கு, மாதத்தின் முதலாம் நாளுக்கு அப்படிங்கக்கூடிய இந்த காரியங்கள் எல்லாம் மெதுவாக அது சபைக்குள்ள ஊடுருவ ஆரம்பித்தது. இது தவிர தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவ தூதர்கள் தயவை நாடி அவர்களிடத்தில் மன்றாடி ஜெபித்து அவர்கள் மூலமாக தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்காக அந்த ஒரு காரியங்கள் உருவானது. இன்னொரு காரியங்களும் சரீரத்தை ஒடுக்குவதன் மூலமாக தேவனுடைய விசேஷ ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறது. இந்த மாதிரி இந்த கள்ள உபதேசங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள இவைகள் இருந்தால் தான் நம்ம பூரணப்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை சபைக்குள்ள உள்ள வந்துச்சு. இந்த நிலைமையில தான் எப்பாப்ரா சபையை சீர்படுத்த கிறிஸ்துவ ரட்சித்து ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் கிறிஸ்தவனாக யாரும் வாழலை. இது என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக பவுலிடத்தில் ஆலோசனை கேட்க ரோம் நகரத்துக்கு அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அப்பொழுது பவுல் தன்னால் ஆரம்பிக்கப்படாத, அவர் இதுவரைக்கும் சென்றிராத ஒரு பட்டணம் கொலைசை, இந்த பட்டணத்தில் உள்ள சபைக்கு தெளிவான சத்தியத்தையும் இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளையும் ஆலோசனையாக எழுதுகிறார். அவர் அப்படி ஆலோசனையாக எழுதிய அந்த கடிதம் தான் இன்று நம்ம கையில் இருக்கக்கூடிய கொலைசே நிருபமாகுது. பவுலுடைய எல்லா நிருபங்களைப் போல இதையும் நம்ம 2 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 2 பகுதி 1-2 சாப்டர் டாக்ட்ரின், சத்தியம். 2வது பகுதி 3-4 சாப்டர் பிராக்டிக்கல், கடைபிடிக்க வேண்டியவை. பவுலுடைய கடிதங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். சமயத்தில் 3/2 பங்கு சத்தியமும் 1 பங்கு பிராக்டிக்கலும் இருக்கும், இல்லை பாதி சத்தியமும் பாதி பிராக்டிக்கலும் இணைந்ததாகத்தான் இருக்கும். ஒரு சத்தியத்தை மாத்திரம் சொல்லாம இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீ எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் எழுதியிருப்பாரு. இதுவும் இதே போலதான் 2 பகுதியாக இதை நாம பிரித்து பார்க்கலாம். 2 பகுதியாக இது எழுதப்பட்டிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கொலைசே பட்டணத்தில் முதல் பகுதி டாக்ட்ரின், சத்தியம். இதுல அவர் முழுக்க எழுதுகிறது கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை தெளிவாக ஆழமாக எழுதுகிறார். ஏனென்றால் கொலைசே பட்டணத்துல
கிறிஸ்துவனுடைய மேன்மையும் உன்னதமும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கப்பட்டு அவரை கொஞ்சம் அவருடைய லெவலை கீழே இறக்கி இப்ப பிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மேலே ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு கூட சபைகளில் அநேக காரியங்கள் இந்த காரியங்கள் அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்றைக்கு கூட உண்டு. விசேஷமாக நம்ம தெளிவாக சொல்ல வேண்டும். ஒரே ஒரு உதாரணம் கிறிஸ்துமஸ். ஆதி திருச்சபையில இல்லாத ஒரு பண்டிகை. கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறத காட்டிலும் சாண்டா கிளாஸுக்கும் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடுற ஓட்டத்தை நம்ம இன்னைக்கே நம்ம எல்லா இடங்களையும் பார்க்குறோம். இதே போல அவருடைய இது மறக்கப்பட்டு அவருடைய தனித்தன்மையும் மேன்மையும் அவருக்குரிய ஸ்தானமும் ஜனங்களால் மறக்கப்பட்டு பிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது கிறிஸ்து யார் என்பதை தெளிவாக தெரியணும். கள்ள உபதேசத்தை போக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஒரு உபதேசம் உள்ளே போக வேண்டும். ஸோ அந்த உபதேசத்தை தான் எழுதுகிறார். இதுல முதல் பகுதியில 1வது அத்தியாயத்துல 1லிருந்து 8 வசனம் வரைக்கும் கொலோசை சபைக்கு பவுலினுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும். முதல்ல அந்த சபையை வாழ்த்துகிறார். வாழ்த்துவிட்டு அந்த சபையை பாராட்டுகிறார். அவர் பாராட்டிலே முக்கியமான ஒரு 3 காரியங்கள் வந்துடும். 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே நம்ம படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையை நிமித்தம். இந்த 3 காரியங்களும் கிறிஸ்தவத்துக்குள்ளே சேர்ந்தே வரும். விசுவாசம், அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய அன்பின் கிரியை. ஆனா இதற்கு இந்த விசுவாசத்திற்கு மூலமாக இருக்கிறது நம்பிக்கை. பரலோகத்தில் எனக்காக என்ன இருக்கிறது என்பதை குறித்த அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நான் விசுவாசித்து என் கிரியை நான் வெளிப்படுத்துகிறேன் அன்பின் நிமித்தமாக. இந்த 3 அவர் எழுதக்கூடிய எல்லா புஸ்தகங்களையும் வரும். இதுலேயும் வளர்கிறது. அவருடைய விசுவாசம், அவர்கள் அன்பு, அவளுடைய நம்பிக்கை, இந்த 3 சொத்து எழுதுகிறார். எழுதி அந்த சபையை பாராட்டுகிறார். பாராட்டிட்டு 1வது அத்தியாயம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் அந்த சபைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த சபைக்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதிலேயே சொல்லுகிறார் அவர், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். இது முதல்ல. 2வது, சகல நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து அவருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல்ல உனக்கு அந்த அறிவு வேணும். இப்போ இந்த அறிவுக்கேற்ற கிரியை வேணும். இது வருகிற போது சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையானாலும் நீங்கள் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஜெபம் பண்ணுகிறேன். காரணம், ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். ஸோ அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தில் எனக்கு ஒரு பங்கை கொடுப்பதற்காக. ஸோ இந்த காரியங்களை எல்லாம் சொல்லி கொலோசை சபைக்கு பவுல் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணிட்டு அடுத்ததாக 1வது அத்தியாயம் 17லிருந்து 18 வசனம் வரைக்கும் சிருஷ்டிப்பிலே இயேசுவுக்கு இருந்த மிக முக்கியமான பங்கும் மேன்மையும் உன்னதமும் என்ன என்று சொல்கிறார். அவர் சொல்கிறார், அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவர். இங்க இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகளுக்கும் முந்தினவர் அவர் தான். ஏனென்றால் அவருக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் காணப்படாத சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய மேன்மையை அவர் உன்னதத்தையும் எழுதுகிறார். இப்படி எல்லாமே அவருக்குள்ள இருக்கிறது. அவர் சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசனமாய் இருக்கிறது. எல்லாமே அவருக்கு பரிபூரணமா இருக்குது. இனிமே அவரை போய் நீங்க ஒன்றும் பூரணப்படுத்தலாம் முடியாது அப்படிங்கிற. அடுத்ததாக 19லிருந்து 23 வரைக்கும் மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் கிரியையில் அவர் இறங்கி வந்தபோது அவருடைய அர்ப்பணிப்பையும் அவர் எப்படியாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து நமக்கு இதை சம்பாதித்து கொடுத்தார், அதன் விளைவாக நமக்கு கிடைத்த கிருபை என்ன அப்படிங்கிறத எழுதுகிறார். அதுல 19லிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் அதில் எழுதுகிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்திலும்
பூலோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள யாவையும் தம் மூலமாக ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியம் உண்டாயிற்று. அவர் அதுல எல்லாவற்றையும் அவர் பூரணமாக செய்து முடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு கிடைத்தது சொல்லுகிறார். அதற்கப்புறம் 1வது அத்தியாயத்துல 24வது வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 3 வரைக்கும் இன்று சபைக்குள்ளே அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்தானம் என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவருடைய ஆளுகை என்ன, அவருடைய பரிபூரணம் என்ன அப்படிங்கிறத அதை அவர் எழுதுகிறார். 1வது அத்தியாயம் 24லிருந்து 2-3 வரைக்கும். அதுல அவர் சொல்லுகிறாரு, சபைக்குள்ளே அவருடைய ஆளுகை என்ன அப்படிங்கிறத சொல்லுகிறார். ஆதி காலங்கள் தலைமுறைகளுக்கு மறைவா இருந்து இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமான தேவ வசனத்தை பூரணமாக தெரியப்படுகிறதற்கு உங்கள் பொருட்டு எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அந்த புறஜாதிகளுக்கு விளங்கிய அந்த ரகசியத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றால், தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தேவன் எங்கேயோ பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. பரலோகத்துல இருக்கிறாரு, ஆனா அதே சமயம் உனக்குள்ளும் இருக்கிறார். அவர் தூரத்துக்கு மாத்திரமல்ல, சமீபத்துக்கும் தேவன், பரலோகத்தின் தேவன், ஆனா உனக்குள்ளே இருக்கிறார். இது பழைய காலங்களில் யாருக்கும் அறிவிக்கப்படவில்லை, இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. இப்படி அவரை உள்ளுக்குள் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் கூடி வருகிற போது அது கிறிஸ்துவின் சரீரமாக சபையாக எழும்புகிறார். அந்த சபைக்கு அவர் தான் தலைவன் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து நான் அதிகமாக எழுதுகிறேன் என்று அவருடைய சபையில அவருக்குரிய ஆளுகை என்ன அப்படிங்கிறது எழுதுகிறார். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயம் 8வது வசனத்துல இருந்து அந்த 23வது வசனம் வரைக்கும், 2வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் கள்ள உபதேசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து காமிச்சு, இயேசு கிறிஸ்து பரிபூரணமானவர், இனிமே நீ பூரணப்படுத்துறதுக்கு இதையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லி இப்போ உங்களை பாதிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, எந்தெந்த குழப்பங்கள் எல்லாம் சபைக்குள்ள இருக்குதோ அதை ஒவ்வொன்றையும் அப்படியே தனித்தனியா எழுதி, இதெல்லாம் லௌகீக ஞானம், உலக பிரகாரமான ஞானம், மாயமான தந்திரம், உங்களை ஏமாத்துவதற்காக நடக்கக்கூடிய தந்திரம், உலக பிரகாரமான வழிபாடுகள், இந்த விசேஷ நாட்களை நியமித்து கொண்டு இந்த நாளுக்குன்னு விசேஷத்தை வைக்கிற போது தேவனுக்குரிய விசேஷம் மறக்கப்பட்டு அந்த நாளுக்கு விசேஷமாக பேர் அது கிடையாது, விசேஷ நாட்களை அனுசரிக்கிறது. அப்புறம் முறையற்ற ஆராதனை, தேவ தூதர்களுக்கு செய்யக்கூடிய ஆராதனைக்குள்ள நீ உள்ள போயிட்டீங்க, அது முறையற்ற ஆராதனை. அப்புறம் மாம்சத்தை ஒடுக்கி தேவ ஆசீர்வாதத்தை பெற வேணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்க, இதுவும் தவறு என்று அந்த தவறுகளை எல்லாம் விலக்கி அதனுடைய பின்னணி காரியங்கள் எல்லாம் எழுதுகிறார். 2வது அத்தியாயம் 8லிருந்து அந்த 23 வரைக்கும் அந்த முழுக்க அந்த உள்ள குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு சரியான சத்தியத்தை எழுதுகிறார். இப்ப இதை எழுதி முடித்து விட்டுட்டு அடுத்ததாக 3வது அத்தியாயத்திலிருந்து 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆலோசனை சொல்லுகிறார். 1லிருந்து 2 வரைக்கும் கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை சொல்லிவிட்டார். இந்த சத்தியத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீ கடைபிடிக்க வேண்டியவைகள் என்ன அப்படிங்கிறத 3வது அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல எழுதுகிறார். 3வது அத்தியாயத்துல 1லிருந்து 4 வசனங்கள் மிக உன்னதமான வார்த்தை. இதெல்லாம் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சோ உன்னுடைய ஸ்தானம் என்ன? கிறிஸ்துவுக்குள் இன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியினுடைய நிலை, அவனுடைய வருங்காலம், அவனுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கறத தெளிவாக எழுதுகிறார். இதுல கிறிஸ்துவுடனே நீங்கள் எழுந்தது உண்டானால் அப்படிங்கிறாரு. அந்த எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்னங்கிறதுக்கு 2வது அத்தியாயம் 12வது வசனத்திலே எழுதுகிறார் விளக்கமாக. ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இதை சரியாக விசுவாசித்து புரிந்து கொண்டு நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தால் நீ கிறிஸ்துவோடு கூட எழுந்தவன். அப்படி எழுந்தானால்
அப்பா எழுந்தீங்கன்னா உன்னுடைய ஸ்தானம் அங்க இருக்கு, அங்க உள்ள காரியத்தை தேடு, இங்க உள்ள காரியத்தை இதை விட்டுட்டு தான் போகணும், இதை விட்டுட்டு தான் போகணும், இது தற்காலம் தான், இதை தேடிக்கிட்டே நிக்காது, அதை தேடு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஸ்தானத்தையும் அவனுடைய வருங்காலத்தையும் விளக்கமா எழுதுகிறார். எபேசியர் நிருபத்தில் கூட இதே ஒரே நேரத்தில் எழுதப்பட்டன இதே காரியங்களே நம்ம படிக்கலாம். எபேசியர் நிருபத்தில் கூட அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட பரலோகத்தில் உட்காரவும் செய்தார் என்று எபேசியர் எழுதுவார். இன்றைக்கு அதே காரியங்களை தான் இருக்கும் எழுதுகிற போது எழுதுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற எழுதுகிறார். 3வது 5 to 11 வரைக்கும் உன்னுடைய பழைய மனிதன், பழைய சுபாவம், இதெல்லாம் உற்று இதெல்லாம் கலட்டி போடு. அந்த பழைய மனிதனுடைய பழைய சுபாவங்கள் என்ன அப்படிங்கிறத 5 to 11 வரைக்கும் விளக்கமாக எழுதுகிறார். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை இவைகளெல்லாம் உண்டு பண்ணுகிறது. இதெல்லாம் உனக்குள்ள இருந்தேன்னா நீ கீழ்ப்படியாமன் பிள்ளை, உன் மேல தேவ கோப ஆக்கினை வரும். முற்காலத்துல நீ அதை செஞ்ச, ஆனா இப்ப செய்யாத. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் வாயிலே பிறக்கலாக தூஷணமும் வம்பு வார்த்தையும் ஆகியவையெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொய் சொல்லாதீங்க. அந்த பழைய மனுஷன் இதெல்லாம் உள்ள செய்து கொண்டிருந்த அந்த பழைய மனுஷனை உள்ள வச்சிருக்கீங்களே, அவனை களைந்து போடுங்க. முதலாவது அவனை முதல்ல வெளியே போடுங்க. அடுத்ததாக புதிய மனிதனை நீங்க தரித்து கொள்ளுங்க. 3வது அத்தியாயம் 12 to 17 வரைக்கும் புதிய மனிதனை, கிறிஸ்துவாகிய புதிய மனிதனை நீங்கள் தரித்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீங்க நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்புறம் அதற்கு ஏற்றபடி நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் பிராக்டிக்கல் ஹிண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்கிறார். 3வது அத்தியாயத்தில் 18 to 21 வரைக்கும் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும், கணவனுடைய பொறுப்பு என்ன, மனைவியினுடைய தாழ்மை என்ன, பெற்றோருடைய பொறுப்பு என்ன, பிள்ளைகள் தன்னை தாழ்த்தி எப்படி கேள்விப்படும், இந்த காரியங்களை குடும்பத்துக்குள்ளாக உள்ள பரிசுத்த நடக்க எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அப்புறம் 3வது அத்தியாயம் 22 to 41 வரைக்கும் வெளியே வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே எந்த காரியத்திலே நீங்க மனுஷனுக்கு பிரியமாக காரியத்தை செய்யாமல் தேவனின் கையில் கொடுத்தது என்று தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று சில ஆலோசனைகளை கூறுகிறார். 3வது அத்தியாயம் 22 4வது அத்தியாயம் 1வது வசனம் வரைக்கும் வேலை ஸ்தலத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் 4வது அத்தியாயம் 2 to 6 வரைக்கும் பொது வாழ்வில், பப்ளிக் லைஃப்ல நம்ம எப்படி இருக்க வேண்டும், புறமே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள், அவனவனுக்கு இன்னபடி உத்தர செல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரம் ஏறினதாகவும் இருப்பதாக. வேதத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்கணும். பிறரை ஆசீர்வதிக்கக்கூடியவனாக, அவனுக்கு உப்பை போல அவனை சுவையூட்டக்கூடிய வார்த்தைகளை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் லைஃப்ல எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் எழுதுறார். அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் கடைசியாக முடிவுரையாக நான் எழுதின அந்த செய்தியெல்லாம் தீகுக்கு உங்களுக்கு எங்கள் செய்தியை கொடுப்பான். அதோடு மாத்திரமல்ல, உங்களுடைய பிரியமான சகோதரன் ஒனோசிமையும் உங்களிடத்துல அனுப்பிச்சிருக்கிறேன், அவனும் என் கூட தான் இருந்தான், இங்கே அவனுக்கு உங்களுக்கு சில காரியங்களை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரனாக எப்பாப்பிராவை பற்றியும் ஒரு குறிப்பு எழுதுகிறார். 4வது அத்தியாயம் 12 எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவன் ஊழியக்காரனும் ஆகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களால் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் அப்படி சொல்லி அந்த கடிதத்தினுடைய முடிவுரை கொண்டாந்து வாழ்த்துதல் சொல்லி முடிக்கிறார். இது கொலேசு பட்டணத்துக்கு அவர் எழுதின இந்த ஒரு கடிதம். இந்த கடிதத்தை ஒரு திறந்த மனதோடு ஆவியான ஒரு உதவியோடு நம்ம மெதுவாக நிதானமாக தியானித்து பார்த்தார் இதில் உள்ள தேவையற்ற பயனற்ற அநேக காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய சொந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சபைகளிலும் வேற பேரில் வேற வடிவத்தில் உள்ளே ஊடுருவி இருப்பதை நாம் நன்றாக உணர முடியும். கிறிஸ்து எனக்கு போதும், இதைகளெல்லாம் தேவையில்லை. ஆனால் கிறிஸ்துவை காட்டிலும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளதாக சபைகள் எழுப்புண்டு போவதும் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில சில காரியங்களை பின்பற்றுவதை நம்ம நன்றாகவே உணர முடியும்.
இது பவுல் கூறுவதை போல கொலோசியர் 2வது அத்தியாயம் 6-7 அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. எப்படி? அவர் சொன்ன உபதேசத்தின்படி நடந்தா, அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதைப்படி செஞ்சு நடந்தா அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு, அடுத்ததாக அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நடந்து கொண்டு, இதுல நடக்கிற போதுதான் விசுவாசத்தில் உறுதி போட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருக வேண்டும் என்று ஆலோசனை சொல்கிறார். நமக்கு அது வேணும். அவருக்குள் வேறு கொள்ளாத பட்சத்துல, அவருடைய சத்தியமும் அவருடைய காரியங்களும் அவருடைய மேன்மையும் உன்னதமும் தெரியாத பட்சத்துல பிற காரியங்கள் நம்ம இழுப்புண்டு கொண்டு வருகிறோம். இதுல ஜாஸ்தியா நடக்க வேண்டும் என்று பவுல் ஒரு ஆலோசனை கூறுகிறார். இது கொலோசி பட்டணத்திற்கு அவர் எழுதின இந்த ஒரு கடிதம். இப்போது இந்த பிலமோன் கடிதத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தப்பி ஓடி வந்த ஒரு அடிமையை திரும்ப ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் அவனுக்கு எழுதுகிறார். அதுல சில காரியங்களை எழுதுகிறார். அவனை குறித்து அவர் எழுதுகிற போது, பிலமோனை குறித்து, ஒனேசிமுவை குறித்து பிலமோனுக்கு எழுதுகிற போது அவனை என்னவாக எழுதுகிறார் என்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுவுக்காக உண்மை மன்றாடுகிறேன்னு இருக்கிறார். அவனை என் மகன் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். நான் கட்டப்பட்டிருக்கும் போது, அதாவது ரோமில நான் கைதியாக இருக்கிற போது நான் பெற்ற என் மகன், நான் ரட்சிப்புக்களை வழிநடத்தின என் மகனாகிய ஒனேசிமு அப்படின்னு சொல்லுகிறார். இரண்டாவது, அவனை குறித்து சொல்லுகிற போது எஜமான சொல்லுறது, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். உண்மையில இந்த ஒனேசிமு என்கிற பேருக்கு அர்த்தமாவே பிரயோஜனம் அப்படின்னா, யூஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை அப்படியே அவன் பேரை அப்படியே வச்சுக்கிறார். முன்னாடி அவன் உனக்கு யூஸ்லெஸ்ஸா இருந்தான், ஆனா இனிமே உனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லுகிறாரு. இவனை எனக்கு ஊழியம் செய்வதற்கு உம்முடைய சார்பாக என்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனாலும் நீர் செய்ய வேண்டிய நன்மையை கட்டாயமாக படுத்தி செய்யக்கூடாது, நீர் மனப்பூர்வமாக செய்யணும். அதனால அவனை முதல்ல உம்மகிட்ட அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு எழுதுகிறார். எழுதிட்டு அவன் சொல்லுகிறாரு, இவன் அடிமையாக இருந்து வந்தவன், திருப்பி உம்மட்ட அனுப்புறவன், இனி திருப்பி அவன் அடிமையாக அல்ல அப்படிங்கிறார். 15வது வசனம் சொல்றான், அவன் என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படி இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாயும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். அவன் எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியம் உள்ளவனா இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ அவன் முந்தைய அடிமை, ஆனா இப்ப திருப்பி உம்மட்ட அனுப்புகிற போது அடிமையாக அனுப்பல, என் சகோதரனை உம்முடைய சகோதரனாக உம்மிடத்துல அனுப்புகிறேன், அவனை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறார். இவர் இந்த கடிதத்தை சொன்னதெல்லாம் கேட்டு அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் அறிவோம். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன்கிட்ட ஒரு அடிமையை ஏற்றுக்கொள்ளும் என்று அனுப்பின இந்த கடிதத்தை தேவன் ஏன் வேதத்துக்குள் வைக்க வேண்டும்? இந்த ஒரு பேஜ் தான் இருக்கு. இதை வேத புஸ்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று தேவனில் இடம்பெற செய்ய வேண்டிய காரணம் என்ன? இதை நம்ம இதனுடைய பின்னணியத்தை நம்ம வேற ஒரு மாதிரியா பார்க்கலாம். இதில் உள்ள ஒனேசிமு, பவுல், பிலமோன், இந்த 3 பேர் தான் முக்கியம். இந்த 3 பேருடைய இடத்திலே, அதாவது ஒனேசிமுனுடைய இடத்துல நம்மையும், பவுலுடைய இடத்துல கிறிஸ்துவையும், பிலமோன் இடத்துல தேவனையும் வைத்து நாம் இந்த கடிதத்தை படித்து பார்த்தா நமக்கு கொஞ்சம் தேவன் இதை இடம்பெற சொன்னதனுடைய முக்கியத்துவம் நமக்கு என்னன்னு புரியும். ஒனேசிமுவை போல பிரயோஜனம் இல்லாதவனாய் தேவனை விட்டு தூரமாக ஓடின குற்றவாளியான என்னை கிறிஸ்து தானே வந்து சந்தித்து என் குற்றத்துக்குரிய கிரயம் செலுத்தி என்னை தன் சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டவர் இப்பொழுது தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கும்படியாக என்னை தேவனிடத்திலே அனுப்பி ஒப்புரவாக்கினார். தேவனோ என்னை கிறிஸ்துவுக்குள் தன்னுடைய தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு தன் வாரிசாக என்னை நியமித்து விட்டார். இதுதான் உண்மை. இந்த சத்தியம் என் மனதிலே ஆழமாக பதிந்து அந்த விசுவாசம் என்னில் பலப்பட்டால்
இந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை என்னில் வெளிப்பட முடியும். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய கிருபையையும் பெற்ற நான் தேவனுடைய சுபாவமான பரிசுத்தம் அன்பில் அனுதினமும் வளர்ந்து கிறிஸ்து தம்மை தாழ்த்தி பிதாவின் சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்ததை போல நாமும் பூமியிலே தேவனுடைய சித்தம் செய்து அவர் நமக்கு நியமித்த கிரியைகளை செய்து பூமியிலே அவரை மகிமைப்படுத்தி தேவ பிரசன்னத்தில் மகிழ்வுடன் குதூகலத்துடன் சென்று ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே நம்மை பங்கை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம மேலேறுவதற்கு இது நமக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதை யாரோ 3 பேருக்கு நடந்தது என்று இல்லாமல் இதனுடைய அடிப்படை. ஏனென்றால் பவுலும் அப்படித்தான், கிறிஸ்து என்னை சந்தித்தார், என்னை தேவனோடு ஒப்புரவாக்கினார், இனி நான் கிறிஸ்துவுக்காக தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியம் உடன் அவருடைய அந்த அன்பு என்னில் நிறைத்தது, அதுதான் என் ஊழியத்துக்கு தள்ளுனது. அந்த அன்பு என்னை பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்குள்ள என்னை தாங்கி கொண்டு செல்கிறது அப்படிங்கிறது. அதே போல நமக்கு இருக்க வேண்டும். இந்த கடிதத்தை யாரோ யாருக்கும் எழுதினால நம்மை குறித்து கிறிஸ்து பிதாவுக்கு எழுதின ஒரு கடிதமாக வைத்து படித்து பார்த்தா அதனுடைய மேன்மை நமக்கு புரியும். இன்னும் நம்ம ஆண்டவருக்காக ஆழமான பல காரியங்களை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து செல்ல முடியும். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அநேக கள்ள உபதேசங்கள், அநேக காரியங்கள் இன்றைக்கு எல்லாமே பூமிக்குரிய காரியத்தை தான் முதன்மைப்படுத்துறாங்க. கொலைசேல தெளிவாக எழுதுகிறார், பூமிக்குரிய காரியத்தை தேடாத, பரலோகத்தில் உனக்காக நீ அங்க வச்சுட்டாரு அங்க உள்ள காரியத்தை தேடு, இந்த காரியத்தையே தேடாத. இந்த காரியங்கள் எல்லாம் மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், புசிக்க குடிக்க உடுக்க என்ன வேணுமோ அன்னன்னைக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீ இதுக்காக என்கிட்ட வந்து நிக்காத, தேவனுடைய சித்தம் என்ன செய்ய வேண்டும் என்று தேடு. அதுல நீ முன்னாடி போயிட்டே இருந்தனா உனக்கு தேவையானவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இது உண்மையான சத்தியம். சத்தியம் என்று சொல்வதை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் சாட்சியாகவும் நான் அதை சொல்ல முடியும். அவர் சொன்னதை கேட்டு போற போது அவனுக்கு எந்த விதத்திலும் எந்த குறையும் இருக்காது. அவர் வழி நடத்தி கொண்டு செல்வார். இது எங்களுடைய அனுபவம், உண்மையான ஒரு சாட்சியம் கூட. ஸோ இதுல நம்ம வளரோம். இன்றைக்கு சபைகளிலே அநேக இடங்களில் சொல்லுவதெல்லாம் ஏசுகிட்டக்கவா கஷ்டம் இருக்காது, ஏசுகிட்டக்கவா கடன் இருந்து போயிடும், ஏசுகிட்டக்கவா வீடுகள். ஸோ உலக பிரகாரமான காரியங்களே மேன்மையை பாராட்டி அவனுக்கு அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னங்கிறதே தெரியல. பரலோகம் போவேன்னு தெரியும், அங்க என்ன இருக்கு தெரியாது, அங்க போய் என்ன செய்யணும் தெரியாது, அங்க போனதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த அறிகிற அறிவு நமக்கு இருந்தா தான் அதை அடைவதற்கு நாம் இப்போது அதற்கேற்ற கிரியை செய்ய முடியும். இந்த கொலைசேர் நிருபமும் சரி, பிலமோனும் சரி, பிலிப்பு கடிதத்துக்கு எழுதுனதும் சரி, எபேசு கடிதத்தில் எழுதுனது, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் எழுதப்பட்டதால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிய சார்ந்தே வரும். ஸோ இந்த காரியங்களை நம்ம அதிகமாக படிக்க, கொலைசேர் நிருபத்தை படிக்க, அதற்கு பின்பற்றி நடக்கிற போது நம்ம இன்னும் கிறிஸ்துவுக்குள் தேறின ஒரு மனிதனாக நம்மை உயர்த்தும். இன்றோடு இந்த நாளினுடைய இந்த வேத பாடம் முடிவடைந்தது.